என்று நம்பிக்கையோடு நீ வந்தாய். துணையாக இருப்பேனே என்று நம்பிக்கையோடு நீ வந்தாய். துணையாக இருப்பேனே என்று பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேனுலகிலே. நல்ல நேசராக வந்து எம்மை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து எம்மை மீட்டீரே. ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்கள் பாதைக்கு தீபமும் எங்கள் கால்களுக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. உம்முடைய வசனம் தேனிலும் இனிமையாக இருக்கிறது. உம்முடைய வசனம் குறைவற்றதும் எங்கள் வாழ்வை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அதே வேளையில் உம்முடைய வசனம் ஒரு பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், எங்கள் வாழ்வை அடித்து நொறுக்கி சமநிலைப்படுத்துகின்ற சம்மட்டி. ஆமாண்டவரே, உம்முடைய ஆற்றல் மிகுந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வசனம் எங்களோடு பேசட்டும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரே, எங்கள் உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிகின்ற அனுபவத்தை நீர் தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, 31வது சபை நாள் விழாவை ஒட்டி நடைபெறுகின்ற இந்த கன்வென்ஷன் கூட்டங்களில் உங்களுடன் இணைந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தவும், இந்த நாட்களில் ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் எனக்கு தந்த வாய்ப்பிற்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை போற்றுகிறேன். அழைப்பு தந்து இந்த திருப்பணியிலே என்னை பயன்படுத்துகின்ற அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய மாணவர், இன்று உங்கள் ஆயர், அவர்களுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். பல ஆண்டுகளுக்கு முன் எங்கள் கல்லூரியில் அவர்கள் இறையியல் நிறைவு செய்து மும்பை பட்டணத்திற்கு வந்து மெதடிஸ்ட் திருச்சபையில் அவர்கள் ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருப்பதை பார்த்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். மிகவும் அமைதியானவர். அவருடைய இறையியல் உருவாக்க நாளிலேயே அமைதியாக அமர்ந்து கற்றுக்கொள்ளுகிறவர். அனைத்தையும் உள்வாங்கி பணி செய்கிறவர். ஒரு நல்ல ஊழியக்கார குடும்பம். ஆண்டவருக்கு மகிமையாக பாடல்களை பாடி ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்ந்த ஒரு குடும்பத்திலிருந்து ஆண்டவர் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மகன். அவருடைய திருச்சபையில் நிற்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. அது மட்டுமல்ல, ஆயர் அம்மா அவர்கள் நாங்கள் உடன் பயணம் செய்கிறவர்கள். அவர்களும் முனைவர் பட்டம், ஆயர் ஆற்றுப்பணி. அப்படி என்றால் எங்களுக்கு இடையே இருக்கின்ற ஒரு தொடர்பு என்னவென்றால், நான் ஆய்வு வழி நடத்துகின்ற மாணவர்களுக்கெல்லாம் கமெண்ட் எழுதுகிறவர்கள் அவர்கள்தான். அதிகமாக கமெண்ட் எழுதி அவர்கள் அவருடைய முனைவர் பட்ட ஆய்வுகளை நெறிப்படுத்துகிறவர்கள். எனவே நாங்கள் ஒரு நிலையில் உடன் ஆசிரியர்களாக சிராம்பூர் பல்கலைக்கழகத்தின் அடியிலே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு நல்ல ஒரு ஆயர் குடும்பம் இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற அருட்கொடை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். அதை போன்று இந்த திருச்சபையின் உடன் ஆயர் அவர்கள், நான் இந்த 2 ஆயர்களை இன்றைக்கு தான் நான் பார்க்கிறேன்.
நான் பெயர் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இன்று அவர்களை பார்க்கிறேன். மிக திறமையாக இந்த ஆராதனை நடத்துவது, இறைவேண்டல் செய்வதை பார்த்து நான் உண்மையிலேயே ஆண்டவரை போற்றுகிறேன். 2 பேருக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் கோரிக்கொள்கின்றேன். இந்த திருச்சபையின் செயலர் மிக அன்போடு வரவேற்று நல்ல வார்த்தைகளால் என்னை வரவேற்றார்கள். என்னுடைய அறைக்கு வந்து அவர்கள் சில மணி நேரம் என்னோடு பேசி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய ஆர்வம், இந்த திருச்சபையில் மேல் அவர்கள் வைத்திருக்கின்ற அக்கறை, ஆண்டவர் மேல் அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த பக்தி பற்றுறுதியை பார்த்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். செயலர் அவர்களுக்கும் இந்த திருச்சபையின் கமிட்டி அங்கத்தினர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். நல்ல கொயர், அழகாக பாடல்களை பாடினார்கள், நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மிக மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இருக்கிறது. நான் அடிக்கடி பூனாவிற்கு வந்தாலும் திருச்சபை இது முதல் துறை. நான் யூபிஎஸ் கல்லூரிக்கு வருவேன். ஆனால் கல்லூரிக்கு வந்துவிட்டு அப்படியே சென்று விடுவேன். இன்று திருச்சபையை சந்திக்கின்ற வாய்ப்பை ஆண்டவர் தந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். இந்த அழகிய திருச்சபையை நான் பார்க்கும் போதெல்லாம் இந்த பகுதியிலும் இன்று ஆண்டவரை நேசிக்கிற எத்தனை குடும்பங்கள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு திருச்சபையாக நாம் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற வாய்ப்பை, இவ்வளவு ஒரு அழகான ஒரு ஆலயத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். உண்மையிலேயே ஆண்டவரை நேசிக்கிற மக்களாக நான் உங்களை பார்க்கிறேன். ஆண்டவரை நேசிக்கிறவர்களால் தான் ஆண்டவருடைய ஆலயத்தை நேசிக்க முடியும். இவ்வளவு அழகான ஆலயத்தை கட்ட முடியும், எல்லாராலும் கட்ட முடியாது. எனவே ஒரு பக்தியுள்ள ஒரு விசுவாச குடும்பத்தை நான் இந்த பூனா பட்டணத்திலே நான் பார்க்கின்றேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் செய்கின்ற பணிகள், உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் உடனிருந்து உங்களை தொடர்ந்து வழிநடத்துவாராக என்று ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடுகின்றேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அண்மையில் சாம் ஹாரிஸ் என்பவர் எழுதிய The End of Faith என்ற நூலை படித்தேன். Recently I have read the book written by Sam Harris on the title The End of Faith. இந்த நூலில் அவர் பற்றுறுதிக்கும் விசுவாசத்திற்கும் பகுத்தறிவுக்கும் இடையேயான மோதலை குறித்து பேசுகிறார். In this book he talks about the clash between faith and reason. அவர் சொல்லுகிறார், அநேக கிறிஸ்தவர்கள் நாங்கள் பரிசுத்தவான்கள், தூயவர்கள் என்று எண்ணிக்கொண்டு பகுத்தறிவற்றவர்களாக வாழுகிறார்கள் என்று சொல்கிறார். There are Christians who claim themselves as holy, but they don't have reason in their life. பரிசுத்தவான்கள், நாங்கள் தான் தூயவர்கள், ஆனால் பகுத்தறிவில்லாத வாழ்க்கை. Deficiency of reason, பகுத்தறிவு பற்றாக்குறை என்று சொல்லுகிறார். இரண்டாவது சொல்லுகிறார், there are people who claim themselves as people with reason, knowledgeable people, but they don't have faith. அநேக கிறிஸ்தவர்கள் நாங்கள் பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு பற்றுறுதியற்றவர்களாக வாழ்கிறார்கள். Deficiency of faith, deficiency of reason, பகுத்தறிவு பற்றாக்குறை, deficiency of faith, பற்றுறுதி பற்றாக்குறை. எனவே பகுத்தறிவு பற்றாக்குறைக்கும் பற்றுறுதி பற்றாக்குறைக்கும் இடையே நடைபெறுகின்ற மோதலில் பற்றுறுதி முடிவுக்கு வருகிறது என்று சொல்லுகிறார். The clash between the deficiencies between faith and reason will bring faith to an end என்று சொல்லுகிறார். இதற்கு காரணம் என்ன? பகுத்தறிவு இன்று கிறிஸ்தவ மக்களிடம் விசுவாசம் என்ற ஒரு சிந்தனை தான் அதிகமாக இருக்கிறதே தவிர, அந்த விசுவாசம் பகுத்தறிவோடு கூடிய ஒரு விசுவாசமாக பற்றுறுதியாக அமையவில்லை. பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களிடம்
பற்றுறுதியற்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். இதற்கு அடிப்படை காரணம் திருமறையை நாம் படிப்பதை குறைத்து விட்டோம் அல்லது நிறுத்திவிட்டோம். அநேகர் இன்றைக்கு திருமறையை படிப்பதை நாம் குறைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை இன்று நாம் படிக்காமல் தினந்தோறும் காலையில் வாட்ஸ்அப்பில் வருகிற பிளா பிளா யாரோ எழுதுகிற செய்திகளை மட்டும் படித்து திருப்தி அடைகின்ற ஒரு நிலைதான் இன்று கிறிஸ்தவ சமூகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை நாம் கற்றுக்கொள்வது குறைந்துவிட்டது. எனவேதான் இன்று கிறிஸ்தவ மக்களிடம் அடிப்படைவாதம் பெருகி கொண்டிருக்கிறது. ஃபண்டமெண்டலிசம். நான் ஆண்டவரை பார்க்க போனேன் என்று ஒருவர் சொன்னால், நான் ஆண்டவரை மோட்சத்திற்கு போனேன், அங்கே இயேசு டிவி பார்த்து கொண்டிருந்தார், தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தார் என்று சொல்வதை நம்பிக்கொண்டிருக்கின்ற அடிப்படைவாதம்தான் இன்று கிறிஸ்தவ மக்களிடம் பெருகி கொண்டிருக்கிறது. நான் இயேசுவோடு ஒரு நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் என்று ஒருவர் சொன்னால், அதைத்தான் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கும் அளவிற்கு இன்று பகுத்தறிவற்ற விசுவாசம், அடிப்படைவாத சிந்தனைகள் உருவாகி கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் எவ்வாறு நாம் அடிப்படைவாதத்திலிருந்து திருமறையின் அடிப்படைகளுக்கு நேராக திரும்பி செல்ல வேண்டும் என்பதை இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். From fundamentalism to the fundamentals of the Bible. இந்த 3 நாட்களும் தொடர்ச்சியாக மாலை கூட்டங்களில் பற்றுறுதியின் ஆதாரங்கள், the sources of faith என்ற ஒரு பொதுவான தலைப்பை நான் எடுத்திருக்கிறேன். பற்றுறுதியின் ஆதாரங்கள் என்ன? நம்முடைய விசுவாசத்தின் ஆதாரங்கள், the sources of faith. முதலாவது, one of the sources of faith is the scripture, the Bible. இதனுடைய முக்கியத்துவத்தை தான் இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தொடர்ச்சியாக அடுத்த ஆதாரங்களை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். திருமறை நம்முடைய பற்றுறுதியின் ஆதாரமாக இருக்கின்றது. ஆபிரகாம் என்பவர் சொல்லும்போது சொல்கிறார், பைபிள் இஸ் த இட்டர்னல் பில்லர் என்று சொல்லுகிறார். பைபிள் இஸ் த இட்டர்னல் பில்லர், நித்தியத்துக்கான ஒரு தூண் திருமறை என்று சொல்லுகிறார். மார்ட்டின் லூத்தர் திருமறையை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், Bible is the cradle wherein Christ is laid. திருமறை என்பது கிறிஸ்துவை வைத்திருக்கின்ற, கிறிஸ்து வைக்கப்பட்டுள்ள தொட்டில், the cradle wherein Christ is laid என்று சொல்லுகின்றார். ஜான் ஸ்டார்ட் என்று சொல்லுகின்ற ஒரு அறிஞர் சொல்லும்போது, Bible is not about people trying to discover God, but about God reaching out and to find us என்று சொல்கிறார். திருமறை என்பது கடவுளை நாம் கண்டுபிடிப்பதற்காக எடுக்கின்ற முயற்சி அல்ல, மாறாக கடவுள் நம்மை தேடி வருகிறார், நம்மை கண்டுபிடிக்கிறார் என்பதை சொல்லுகின்ற ஒன்றுதான் திருமறை என்று சொல்லுகிறார். பில்லி கிரஹாம் இந்த திருமறையை பற்றி சொல்லும்போது அழகாக சொல்வார், whenever the word of God is ignored, there will be certain destruction என்று சொல்லுகிறார். கடவுளுடைய வார்த்தை எங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறதோ, கடவுளுடைய வார்த்தை எங்கெல்லாம் நிராகரிக்கப்படுகிறதோ, அங்கே அழிவு நிச்சயம் என்று சொல்லுகின்றார். இறைவார்த்தை எங்கு புறக்கணிக்கப்பட்டாலும் நிச்சயமாக அழிவு என்று சொல்லுகின்றார். எனவே ஆண்டவருடைய வார்த்தை அது ஒரு நாளும் வீணாக செல்லாது, அது தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றும் என்பதை நாம் பார்க்கின்றோம்.
உன் ஆகாரத்தை தண்ணீரில் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய். ஆண்டவருடைய வார்த்தை அது வந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் ஒரு நாளும் செல்லாது. அவ்வளவு ஆற்றல் நிறைந்த வார்த்தை. ஆனால் இன்று இந்த ஆற்றல் நிறைந்த வார்த்தையை ஆறுதலின் வார்த்தையாக மட்டும், சமாதானத்தின் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாக மட்டும் இன்று தெரிவு செய்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையான வசனங்களை மட்டும் பொறுக்கு எடுத்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று அதன் முந்திய பகுதியையும் பிந்திய பகுதியையும் நாம் படிக்காமல் தெரிவு செய்து ஆசீர்வாத வார்த்தைகளை மட்டுமே நாம் வைத்து இன்று இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இன்று திருச்சபைகளில் சத்தம் பெருகி இருக்கிறது, சத்தியம் குறைந்து விட்டது. இன்றைக்கு திருச்சபைகளில் கண்மூடித்தனமான செயல்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை தவிர கண்டிப்பு உபதேசங்கள் திருச்சபைகளில் இல்லை. ஆலயங்கள் இன்று பல இடங்களில் பொழுதுபோக்குகின்ற இடமாக மாறிக்கொண்டிருக்கிறதே தவிர ஆன்மீக வாழ்வில் பழுது பார்க்கின்ற இடமாக ஆலயங்கள் மாறவில்லை. ஆலயத்தின் அருளுரை பீடங்கள் நெருப்புள்ள பலிபீடங்களாக மாற வேண்டும், நெருப்புள்ள பலிபீடங்களாக மாற வேண்டும். ஆண்டவருடைய வசனம் நம்மை அசைக்க வேண்டும். நம்முடைய பற்றுறுதியின் ஆதாரம் ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை. இது இல்லை என்றால் நம்முடைய விசுவாசம் இல்லை. எனவே நம்முடைய விசுவாசத்தின் ஆதாரமான இந்த திருமறையை நாம் நேசிக்க வேண்டும், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு திருமறையை நாம் வாசிக்கிறோம். செய்தித்தாள்களை வாசிப்பதை போல இன்று திருமறையை வாசித்துக் கொண்டே இருக்கிறோம். ஹெட்லைன் மட்டும் வாசிப்போம். we read only the headlines. ஆங்காங்கு பொறுக்கி எடுத்து ஹெட்லைன்ஸை படித்துக்கொண்டு வேகமாக செல்லுகின்றோம். திருமறையை படிக்க வேண்டும். we should read the Bible, we should study the Bible. study the Bible. எப்படி திருமறையை படிப்பது? இரண்டு வழிகளில் நாம் திருமறையை படிக்க வேண்டும். ஒன்று, the immersion involvement reading of the Bible. the immersion involvement reading, அதாவது திருமறையில் மூழ்கி பங்கு பெற்று நாம் படிக்க வேண்டும். மூழ்கி வேதத்திலே முத்துக்களை உண்டு, அந்த முத்துக்களை மூழ்கி சென்று நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த திருமறையை இன்றைக்கு மிக லகுவாக நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். இல்லை, இந்த திருமறை ஆழமானது. பல நூற்றாண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட இந்த திருமறையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறையியல் கல்வி, திருமறையை நாம் படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆழமாக சென்று அந்த முத்துக்களை நாம் தேட வேண்டும். இம்மர்ஷன் இன்வால்வ்மென்ட் ரீடிங், பங்கு பெற்று நாம் படிக்க வேண்டும். we should involve ourselves with the scripture. இரண்டாவது, we need to plow through the Bible. உழுது படிக்க வேண்டும். மண்ணை புரட்டி புரட்டி உழுவதை போல நாம் திருமறையின் வசனங்களை நாம் புரட்டி புரட்டி நாம் படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் திருமறை நம்மோடு பேசும். திருமறை நம்மோடு பேசும். நாம் திருமறையை படிக்கிறோமோ படிக்கலையோ, ஆனால் திருமறை தினந்தோறும் நம்மை படித்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வு நமக்கு வேண்டும். ஒரு காலத்தில் நம்மை வேதக்காரர்கள் என்று அழைத்தார்கள். வேதக்காரர்கள் இல்ல, வேதக்காரர்கள். ஏன் வேதக்காரர்கள் என்று அழைத்தார்கள் என்றால் இவர்கள் வேதத்தை படிப்பவர்கள், இவர்கள் வேதத்தின்படி வாழுகிறவர்கள். they study the Bible and they live with the Bible. அவர்கள் வேதத்தின்படி வாழுகிறவர்கள். எனவேதான் நம்மை வேதக்காரர்கள் என்று அழைத்தார்கள். இன்று அந்த பெயரே அழிந்து விட்டது. காரணம், நம்ம பைபிள் படிக்கிறதும் இல்லை, பைபிள் படி வாழ்றதும் இல்லை. எனவேதான் அந்த வேதக்காரர்கள் என்ற பெயரையே நாம் இழந்திருக்கிறோம். வேதக்காரர்கள் எங்கு சென்றாலும் திருமறையை ஏந்தி செல்லுகிற வேதக்காரர்கள் என்ற அந்த பட்ட பெயரை நாம் இழந்திருக்கிறோம். ஏனென்றால் திருமறையை
நாம் ஆழமாக படிப்பதில்லை. அப்படி திருமறையை நாம் படித்தால் திருமறை நம்மோடு பேசும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு பேசும். அநேகரை இந்த திருமறை மாற்றி இருக்கிறது. அநேக நபர்களை இந்த திருமறை மாற்றி இருக்கிறது. ஒரே ஒரு நபரை மட்டும் சொல்லுகிறேன், சாது சுந்தர் சிங். சாது சுந்தர் சிங் இந்த திருமறையை எதிர்த்தவர். சாது சுந்தர் சிங் திருமறையை எரித்தவர். அந்த திருமறையை எதிர்த்து எரித்த அந்த சாது சுந்தர் சிங்கையே இரத்தம் வடியும் கால்களுள்ள அப்போஸ்தலன் என்று பெயர் பெறும் அளவிற்கு இந்த திருமறையை ஏந்தி ஊர் ஊராக கால்நடைகள் கால் மிதியடி இல்லாமல், செருப்பு கூட போடாம ஊர் ஊராக சென்று இந்த திருமறையை ஏந்தி அவர் பணி செய்தார். எனவேதான் இரத்தம் வடியும் கால்களுள்ள அப்போஸ்தலன், அப்போஸ்தல் with the bleeding feet. திருமறை அநேகருடைய வாழ்வை மாற்றி இருக்கிறது. ஏன் நம்முடைய வாழ்வை அது மாற்றவில்லை? ஏனென்றால் திருமறையை நாம் படிக்க தவறி இருக்கிறோம். எனவேதான் இந்த திருமறையை நம்முடைய பற்றுறுதியின் ஆதாரமாக எவ்வாறு மாறுகிறது, இந்த திருமறை நம்மை இன்றைக்கு எவ்வாறு அது வழிநடத்துகிறது என்பதை 3 குறிப்புகளின் வழியாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது, கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் படுத்துகிறது. The word of God empowers us. Empowering word of God. ஆற்றல் படுத்துகின்ற கடவுளின் வார்த்தை. நாம் படிக்க கேட்ட 1 ராஜாக்களின் நூல், First Kings chapter 19 verses 1 to 21. 1 ராஜாக்களின் நூல் 19வது அதிகாரத்தை நாம் படிக்கும்போது அங்கே ஒரு மனிதனுக்கு கடவுளுடைய வார்த்தை வருகிறது. எலியாவே, நீ எங்கே இருக்கிறாய்? எலியாவே, நீ வெளியே வா, இங்கே வந்து நில் என்று சொல்லுகின்ற ஒரு கடவுளின் வார்த்தை. எலியாவே, நீ எங்கே இருக்கிறாய்? இந்த எலியா தீர்க்கதரிசி பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேலிலே பெரிய தீர்க்கதரிசி எலியா, துணிச்சலான தீர்க்கதரிசி, an aggressive prophet, முரட்டு பக்தன், தீவிரவாதி என்று சொல்லும் அளவிற்கு ஆண்டவருக்காக தீவிரமாக செயல்பட்ட ஒரு தீர்க்கன்தான் இந்த எலியா தீர்க்கதரிசி. a successful prophet of that time. ஒரு வெற்றியுள்ள தீர்க்கதரிசியாக இருந்த இந்த எலியா ஒரு முறை தனியாக நின்று அரசனையே, பொய் தீர்க்கதரிசிகளையே, இஸ்ரவேல் நாட்டையே சந்திக்கின்ற ஆற்றல் பெற்ற ஒரு தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி. ஆகாப் அரசனின் முன் நின்று இஸ்ரவேலை கலக்குகிறவன் நான் அல்ல, நீயும் உன் வீட்டாரும் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு அரசனின் முன்னால் நின்று துணிச்சலாக பேசிய a powerful prophet, ஒரு தீவிரவாத ஒரு தீர்க்கதரிசி. தீவிரவாதம் என்று சொல்லும்போது not in the negative sense of the term, ஒரு முரட்டு ஒரு தீவிரமான தீர்க்கதரிசி. 18வது அதிகாரத்தை நாம் படிக்கும்போது 450 பாகால் தீர்க்கதரிசிகளை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவ்வளவு பேரையும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அறிக்கை செய்ய வைத்த ஒரு தீர்க்கதரிசி. நீங்கள் இரு நினைவுகளினால் எதுவரைக்கும் குந்தி நடப்பீர்கள்? கடவுள் தெய்வம் என்றால் அவரை சேவியுங்கள், பாகால் தெய்வம் என்றால் அவனை சேவியுங்கள் என்று சொல்லி துணிச்சலாக பேசிய ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தைரியமான தீர்க்கதரிசி. இப்போது யேசபேலுக்கு பயந்து கேரி தாற்றங்கரையிலே ஒரு சூரை செடியின் கீழ் அமர்ந்து, போதும் ஆண்டவரே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். விரக்தி, வாழ்க்கையிலே விரக்தி. ஆண்டவருக்காக நான் எவ்வளவு பக்தி வைராக்கியமாக இருந்தேன்,
ஆண்டவர் என்னை தனியாக ஒரு கேரி தாற்றங்கரையிலே ஒரு சூறை செடியின் அடியிலே என்னை அமர செய்து அளவைத்து விட்டாரே. எவ்வளவு துணிச்சலாக இருந்து செயல்பட்ட என்னை இப்படி ஒளிந்து மறைந்து வாழுகின்ற நிலையில் என்னை ஆண்டவர் தள்ளிவிட்டாரே. அழுது கொண்டிருக்கிறார். கடவுள் என்னை புலம்ப வைத்து விட்டாரே. ஒரு சூறை செடியின் கீழ் என்னை அப்படியே உட்கார செய்து விட்டாரே. இஸ்ரவேலில் கடவுளுக்கு பக்தியாக இருந்தேனே, எவ்வளவு வல்ல செயல்களை நான் செய்தேனே. How much powerful miracles I did. பாகாலின் தீர்க்கதரிசிகளை கடவுளே தெய்வம் என்று சொல்லும் அளவிற்கு அறிக்கை செய்ய வைத்தேனே. இவ்வளவு தீவிரமாக செயல்பட்ட என்னை ஆண்டவர் இப்போது உயிருக்கு பயந்து மறைவான இடத்தில் மறைந்திருந்து அள வைத்து விட்டாரே. மிகவும் வேதனையோடு கண்ணீரோடு, போதும் ஆண்டவரே, இனி நான் வாழ்ந்தது போதும், என்னுடைய வாழ்வை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே என்று அழுது கொண்டிருக்கிறார். அப்போதுதான் ஆண்டவருடைய வார்த்தை எலியாவுக்கு வருகிறது. எலியாவே, நீ எங்கே இருக்கிறாய்? வெளியே வா, வந்து வெளியே நில் என்று சொல்லுகின்ற ஒரு சத்தம் வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. ஆண்டவருடைய வார்த்தை எலியாவை ஆற்றல் படுத்தியது. எலியாவே, நீ வெளியே வா, வந்து மலையின் மேல் நில். அப்போது எலியா வந்து மலையின் மேல் இருக்கிறார். பெருங்காற்று வருகிறது. அங்கே எலியா ஆண்டவரை தேடுகின்றார். அந்த பெருங்காற்றில் God was not there in the whirlwind. பூமி அதிர்ச்சி வருகிறது. There was an earthquake, but Elijah could not see God in the earthquake. அந்த பூமி அதிர்ச்சியில் எலியா கடவுளை பார்க்க முடியவில்லை. மிகப்பெரிய ஒரு அக்கினி, ஃபயர். Elia was trying to see God in the fire, but God was not there in the fire. கடவுள் அந்த அக்கினியிலும் இல்லை. மெல்லிய தொனி உண்டாயிற்று. அப்போது எலியா ஆண்டவரை பார்க்கிறார். God was not in the sounds, in the volumes, but God was in sheer still voice. மெல்லிய தொனியிலே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆரவாரத்தில் அல்ல, ஆர்ப்பரிப்புகளில் அல்ல, மெல்லிய தொனியில் ஆண்டவர் இருக்கிறார். போதும் ஆண்டவரே, என் வாழ்வை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று அழுது கொண்டிருந்த அந்த எலியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவே, வெளியே வா, மலையின் மேல் வந்து நில் என்று சொல்லி நீ செய்ய வேண்டிய 3 பெரிய பணிகள் இருக்கின்றன. ஒன்று, ஆசகேலை இஸ்ரவேலின் அரசனாக, சீரியாவின் அரசனாக நீ அபிஷேகம் செய்ய வேண்டும். ஆசகேலை சிரியாவின் அரசனாக நீ அபிஷேகம் செய்ய வேண்டும். யெகூவை நீ இஸ்ரவேலின் அரசனாக அபிஷேகம் பண்ண வேண்டும். 2 அரசர்களை அபிஷேகம் பண்ண வேண்டும். அதற்கு முன்பதாக நீ எவ்வாறு போதும் ஆண்டவரே என்னுடைய வாழ்வை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்ல முடியும்? 2 பேரை அரசர்களாக நீ அபிஷேகம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நீ எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் செய்ய வேண்டும். எவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. ஆண்டவருடைய வார்த்தை எலியாவை ஆற்றல் படுத்துகிறது. எலியாவே, போதும் ஆண்டவரே என்று நீ அழுது கொண்டிருக்கிறாயே. ஒரு சூறை செடியின் அமர்ந்து போதும் ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, வெளியே வா. நீ ஆசகேலை சிரியாவின் மேலும் யெகூவை இஸ்ரவேலின் மேலும் நீ அரசர்களாக அபிஷேகம் பண்ண வேண்டும். எலிசாவை தீர்க்கதரிசியாக, உனக்கு பின் தீர்க்கதரிசியாக நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் என்கின்ற பொறுப்பை கொடுக்கின்றார். கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் படுத்துகிறது. வாழ்விலே விரக்தியோடு வாழ்வு போதும் போதும் என்ற நிலையில் தள்ளப்பட்ட அந்த எலியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஆற்றல் படுத்தியது. நம்முடைய வாழ்வில் கூட பல வேளைகளிலே
ஆண்டவருக்காக நான் பக்தியாக வாழ்ந்தேனே, ஆண்டவருக்காக நான் சான்று பகர்ந்தேனே, எத்தனை மக்களுக்கு முன்பாக ஆண்டவரை நான் கூறி அறிவித்தேனே, வல்லமையாக செயல்பட்டேனே. ஆனால் ஆண்டவர் என்னை தனியாக விட்டு விட்டாரே. தனியாக நிற்கின்ற ஒரு குருவியை போல இன்று தனித்து விடப்பட்டேனே. ஒரு ஆந்தையை போல இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் நான் விழித்து கொண்டு நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேனே. ஆண்டவரே, ஏன் என்னை தனியாக விட்டு விட்டீர் என்று அழுது கொண்டிருக்கின்ற சூழலிலே ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஆற்றல் படுத்துகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது. நம்முடைய வாழ்விலே பல வேளைகளிலே எலியாவின் விரக்தி, போதும் ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும் அளவிற்கு வாழ்விலே கடினங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், விரக்திகள் வரும்போது சூரை செடியின் அனுபவத்திலே அழுது கொண்டிருக்கின்ற அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஆற்றல் படுத்துகிறது. எலியாவை ஆற்றல் படுத்தி பெரிய பொறுப்புகளை கொடுத்த அந்த ஆண்டவருடைய வார்த்தை இன்று நம்மை ஆற்றல் படுத்துகின்றது. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஆற்றல் படுத்தும். கலங்குகின்ற வேளைகளில், கண்ணீர் விடுகின்ற வேளைகளில் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஆற்றல் படுத்துகிறது. ஆற்றூரம் அடிவாரம் ஆளற்ற தனி நேரம் ஆண்டவும் கண்கள் நோக்கும், மாற்றாரின் மாயங்கள் மலை போல சூழும், அப்போதும் என்னுள்ளம் பாடும். தவறான எண்ணங்கள் அவமான வாக்குகள் தவறாது என்னை வந்து சேரும், தவறாதவும் வாக்கு தரும் தஞ்ச பீடம் தயங்காது நான் நிற்க செய்யும். எதிர்பாரா சோதனை என்னை வந்து சேரும், எதிர்காலம் இருளாக மாறும், தப்பாது இனி என பலர் சாற்றும் நேரம் அப்போதும் என்னுள்ளம் பாடும். எப்போதும் என்னாலும் எங்கேயும் என்னாவும் துதி பலியேற்றி பாடும். இப்பாரில் என் வாழ்வில் நீரின்றி வேறில்லை, அப்போதும் என் உள்ளம் பாடும். வாழ்விலே விரக்தியோடு போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே என்ற நிலையிலே நாம் தள்ளப்படும் போது ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஆற்றல் படுத்துகிறது. இரண்டாவதாக, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அறிவு புகட்டுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அறிவு புகட்டுகிறது. The word of God enlightens us. Enlightening word of God. Enlightening word of God. இதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி யோனாவின் நூல் 4வது பிரிவு 4-9 ஆகிய வசனங்கள். யோனாவே, நீ சினம் கொள்வது முறையா? ஆமணக்கு செடியை குறித்து நீ சினம் அடைவது முறையா என்ற ஆண்டவருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாயிற்று. ஆண்டவருடைய வார்த்தை யோனாவை பார்த்து கேட்கிறது, யோனாவே, நீ ஏன் கோபப்படுகிறாய்? நீ கோபப்படுவது முறையா என்கின்ற ஒரு வினாவை யோனாவை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறது. இஸ்ரவேலை ஆண்ட 2வது யெரொபெயாமின் காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தவர் தான் இந்த யோனா தீர்க்கதரிசி. யோனா என்றால் புறா அல்லது அமைதி என்று பொருள் தருகின்றது. இந்த யோனாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை, நீ நினிவேக்கு சென்று
நினிவேயின் மனந்திருப்பதற்காக நீ செய்தி சொல்ல வேண்டும் என்ற செய்தி கொடுக்கப்படுகிறது. நீ நினிவேக்கு செல்ல வேண்டும். ஆனால் யோனா நினிவேக்கு செல்லாமல் தர்ஷீஷுக்கு செல்ல கப்பல் ஏறுகின்றார். ஏன் யோனா நினிவேக்கு செல்லவில்லை? இதற்கு பதில் நாகூம் தீர்க்கதரிசி எழுதுகிறார். இந்த நாகூம் தீர்க்கதரிசியின் நூலை நாம் படிக்கும்போது, அதிகமாக படிக்காத நூல்கள் நாகூம் தீர்க்கதரிசி. இந்த நாகூம் தீர்க்கதரிசி 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் இந்த நினிவே பட்டணத்தை பற்றி நாகூம் சொல்லுகிறார். இரத்த பழிகளின் நகரம், வஞ்சகம், கொடுமை, கொலை வெறியர்கள் இருந்த இடம், a bloody city, கொலை வெறியர்கள் இருந்த இடம். அதற்கு என்ன காரணம் என்னவென்றால், இந்த நினிவேயில் மாற்று இன மக்கள் என்று கருதப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கடவுள் யோனாவை பார்த்து நீ நினிவேக்கு செல்ல வேண்டும், அங்கே மாற்று இனத்தை சார்ந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய மனம் திரும்புதலுக்காக நீ செய்தி சொல்ல வேண்டும். 40 நாட்களில் நினிவே அழிக்கப்படும் என்று சொல்வது அழிவிற்கான செய்தி அல்ல, அழிக்கப்படுவதற்கான செய்தி அல்ல, மக்களுடைய மனம் திரும்புதலுக்காக நீ போய் சொல் என்று சொல்லுகின்றார். ஆனால் யோனா அங்கே செல்லவில்லை. நாகூம் 2வது அதிகாரம் 11 முதல் 13 வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது, சிங்கங்களின் இருப்பிடம். எனவே ஒரு அசீரியாவின் தலைநகராக இருந்த இந்த நினிவே a politically powerful place, a political center of that time. அசீரியாவின் பொலிட்டிக்கல் சென்டர். எனவே இந்த யோனா நினிவேயை எதிராளியாக பார்க்கின்றார். அசீரியாவினுடைய படையெடுப்பிற்கு பின் அசீரியர்களை இவர் எதிராளியாக பார்க்கின்றார். ஆனால் கடவுள் அவர்களை எதிராளிகளாக பார்க்கவில்லை. எனவே அவர் தர்ஷீஷுக்கு நேராக பயணம் செய்கின்றார். அங்கே பயணம் செய்யும் போது ஆண்டவர் அந்த கப்பலையே அசைக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். ஆண்டவர் ஒரு மனிதனை பிடிக்க விரும்பினார் என்றால் அவர் கப்பலையே அசைப்பார். ஆண்டவருடைய சமூகத்திற்கு தப்பி யாராலும் ஓடவே முடியாது என்பதை யோனாவின் வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அந்த கப்பலையே அசைத்தார். யோனாவை நினிவேக்கு கொண்டு வருகின்றார். நினிவேக்கு வந்த யோனா, நினிவே அழிக்கப்படும், இன்னும் 40 நாட்களில் நினிவே அழியும் என்ற செய்தியை தான் சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்ட நினிவேயின் மக்கள் விசுவாசித்தார்கள், உபவாசித்தார்கள், கடவுளை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் விசுவாசித்தார்கள், உபவாசித்தார்கள், கடவுளை நோக்கி கூப்பிட்டார்கள், மனம் திரும்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யோனாவின் செய்தியை கேட்டு நினிவேயின் அரசனும் மக்களும் மனம் மாறினார்கள். மனம் மாற வேண்டிய தீர்க்கதரிசி மனம் மாறவில்லை. ஒரு தீர்க்கதரிசியின் கடவுளின் செய்தியை கேட்ட மக்களும் மன்னனும் மனம் மாறினார்கள். ஆனால் மனம் மாற வேண்டிய தீர்க்கதரிசி மனம் திரும்பவில்லை. ஆமணக்கு செடியின் அருகிலே அமர்ந்து ஆமணக்கு செடியின் சாவு வரைக்கும் எரிச்சல். 4வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் படிக்கும்போது சாவு வரைக்கும் எரிச்சல், சாவு வரைக்கும் எரிச்சல். ஏன்? கடவுள் பொய் சொல்லிவிட்டார். போதும் ஆண்டவரே, நான் இனி உயிரோடு இருப்பது சரியல்ல, நான் சாக வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர், நீர் பொய் சொல்லிவிட்டீர். 40 நாட்களில் நினிவே அழியும் என்று நீர் சொன்னீர். நான் அதை சொன்னேன். ஆனால் இப்போது நினிவேயை நீர் அழிக்கவில்லை. அப்படி என்றால் யோனா நினைக்கிறார், ஆண்டவர் வாக்கு மாறிவிட்டார் என்று நினைக்கிறார். ஆமணக்கு செடியின் அமர்ந்து அவர், போதும் ஆண்டவரே, விரக்தி. ஆண்டவர் எப்படி மாறலாம்? ஆண்டவர் மாறாதவர் தானே, மாறிடா எம் மானேசர் தானே ஆண்டவர்.
நீயே நிரந்தரம், நீரே நிரந்தரம் என்று தானே நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எப்படி மாறலாம்? ஆண்டவர் மாறவே கூடாது. God should not change. Human beings can change, but God should never change. அவர் மாறாதவர், எப்படி ஆண்டவர் மாறலாம் என்ற ஒரு சிந்தனையை அவர் பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மாறுகிறவர் என்பதை யோனா புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் மாறுகிறவர். God changes. மக்கள் மனம் மாறும்போது ஆண்டவரும் மனம் மாறுகிறார். மக்கள் மனம் திரும்பும் போது ஆண்டவரும் மனம் திரும்புகிறார் என்ற அந்த அறிவு யோனாவுக்கு இல்லை. எப்படி ஆண்டவர் மாறலாம்? ஆண்டவர் மாறுகிறவர். எனவே ஆண்டவர் நிரந்தரமானவர் அல்ல. ஹென்றி கிரேமர் பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தவர் சொன்னார், God is an unmoved mover. அவர் ஏங்காமல் மற்றவர்களை ஏக்கிக் கொண்டிருப்பவர் என்று சொன்னார். இல்லை, ஆண்டவர் மாறுகிறவர். ஆண்டவர் மாறுகிறவர். ஆண்டவர் மாறாதவர் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் நம்முடைய ஜெபங்கள் வீண். ஏன் ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிக்கிறோம்? ஆண்டவர் மாறுகிறவர். ஆண்டவர் மாறுகிறவர். நாம் மனம் மாறும்போது ஆண்டவரும் மனம் மாறுகிறார். ஆண்டவர் மாறாதவர் என்று நாம் நினைத்தால் நம்முடைய விதி அல்லது ப்ரீடெஸ்டினேஷன் என்ற அந்த சிந்தனையை நாம் உள்வாங்கி இருக்கிறோம். நாம் விதி கோட்பாட்டை நம்புகிறவர்கள் அல்ல, கர்மா கோட்பாட்டை நம்புகிறவர்கள் அல்ல. ப்ரீடெஸ்டினேஷன், முன் குறித்தல் என்ற சிந்தனையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்ல. ஆண்டவர் யாரையும் முன் குறிப்பது அல்ல. சிலர் சொல்வார்கள், ஆண்டவர் என்னுடைய தலையிலே, என்னுடைய நெற்றியிலே எழுதி வைத்து விட்டார், நான் இப்படித்தான் இருக்க வேண்டும். இல்லை, ஆண்டவர் யாரையும் அழிவுக்காக முன் குறிப்பவர் அல்ல. ஆண்டவர் யாரையும், ப்ரீடெஸ்டினேஷன் இஸ் a wrong theory. அநேகர் இன்றைக்கு அதைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். கர்மா தியரி, வினை பயன். நான் இன்றைக்கு அனுபவிப்பது என்னுடைய முன் வினையினுடைய பயனை இன்றைக்கு நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் யாரையும் பழி வாங்குகிறவரும் அல்ல. ஆண்டவர் மாறுகிறவர். ஆண்டவர் யாரையும் முன் குறிப்பவரும் அல்ல. விதி அல்லது டெஸ்டினேஷன், அதை கிறிஸ்தவர்களாகிய நாம் will of God, கடவுளின் சித்தம் இதுதான், கடவுளுடைய சித்தம் என்று சொல்லி அதை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய சித்தம் யாரையும் அழிக்க வேண்டும் என்பது அல்ல. கடவுளுடைய சித்தம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய சித்தம். யாரும் அழிய வேண்டும், யாரையும் அவர் கொல்ல வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தம் அல்ல என்பதை யோனா புரிந்து கொள்ளவில்லை. எனவேதான் ஆண்டவருடைய வார்த்தை எலியாவுக்கு அறிவு புகட்டுகிறது. எலியாவே, நீ வளர்க்காததும் நீ நடாததும் வளர்க்காததுமான ஒரு ஆமணக்கு செடியை குறித்து இவ்வளவு கவலைப்படுகிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,24,000 மக்களுக்காக நான் மனம் மாற மாட்டேனோ? நான் மனம் மாற மாட்டேனோ? ஆண்டவர் மாறுகிறவர். அந்த அறிவை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் மாறுகிறார். ஆனால் எங்கே மாற மாட்டார் தெரியுமா? எங்கே மாற மாட்டார் என்றால் 1 சாமுவேலின் புத்தகம் 15வது அதிகாரம் 29வது வசனத்திலே, ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, மாறமாட்டார். ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். அங்கே மாறாதவர். அவர் உண்மையைத்தான் சொல்வார், பொய் சொல்லவே மாட்டார். எனவே ஆண்டவர் மாறாதவர். ஏசாயா 49வது அதிகாரத்தை படிக்கும்போது, வாக்கு தத்தங்களில் அவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர். வாக்கு தத்தங்களில் அவர் உண்மையுள்ளவர், ஆண்டவர் மாறமாட்டார். ஆனால் மக்கள் மனம் திரும்பும் போது ஆண்டவரும் மனம் மாறுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். when people change, God changes. கடவுள் எப்படி மாறலாம் என்பதுதான் யோனாவுடைய பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. கடவுளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நினைக்கிறார். he wanted to control God. நான் நினைப்பது கடவுள் செய்ய வேண்டும். God is not an unmoved mover. God moves. கடவுள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவர். அவர் இயங்கிக் கொண்டே இருப்பதால் தான் நம்மோடு அவர் பயணம் செய்து கொண்டே இருக்கின்றார். God is not a fixed concept. நாம் நினைக்கிறோம் கடவுள் ஒரு fixed concept என்று. இல்லை, God is not a fixed concept. God always moves என்ற ஒரு அறிவை
இந்த யோனாவின் வரலாற்றின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தை யோனாவுக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோனாவே, மக்கள் மனம் மாறும்போது நானும் மனம் மாறுவேன். அந்த மக்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? நீ கஷ்டப்படாத ஒன்றுக்காக கவலைப்படுகிறாய். யோனாவின் சுயநலம், நினிவேயின் மீட்புக்கு நீதான் போக வேண்டும் என்று அவரை அழைத்து வந்த அந்த யோனாவையே அவர் மாற்றுவதை நாம் பார்க்கின்றோம். நான் உயிரோடு இருப்பதை பார்க்கிலும் சாகிறது நலம் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த யோனாவுக்கு ஆண்டவர் வார்த்தை அறிவு புகட்டுகிறது. நம்முடைய வாழ்வில் கூட ஆண்டவருடைய வார்த்தை புதிய அறிவை கற்றுத்தருகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு அறிவை புகட்டுகிறது. கடவுளை ஒரு குறுகிய கண்ணோட்டங்களில் நாம் வைத்திருக்கிறோம். இதுதான் ஆண்டவர், இதுதான் என்று சொல்லி நம்முடைய விருப்பங்களுக்காக, என்னுடைய சுயநலன், செல்ஃபிஷ்னஸ், என்னுடைய தன்னலம், இண்டிவிஜுவலிசம், நான் எனக்காக ஆண்டவரை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவரையே கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்ற, ஆண்டவரையே தன்னுடைய கையில் வைத்திருப்பதை போன்று இன்றைக்கு அநேகர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன, ஆண்டவர் என்ன கையில் தான் இருக்கிறார், நான் நினைத்தால் ஆண்டவர் எதையும் செய்வார் என்று சொல்லி இன்றைக்கு அதையே இன்றைக்கு கமர்ஷியலைஸ் பண்ணி கொண்டிருக்கிற இந்த சூழலிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அறிவு புகட்டுகிறது. இந்த வார்த்தையை நாம் ஆழமாக கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அறிவு தருகின்றது. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் புதிய நிலைகளில் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இன்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அறிவு புகட்டுகின்றது. பல வேளைகளில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் மற்றவர்கள் அழிய வேண்டும், மற்றவருடைய அழிவிற்காக காத்திருக்கின்ற சூழ்நிலைகள் வருகின்ற வேளைகள் எல்லாம் ஆண்டவர் நம்முடைய இறைவேண்டலை அவர் கேட்க மாட்டார் என்ற ஒரு சிந்தனையையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக இடங்களிலே நம்மை எதிர்ப்பவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக இறைவேண்டல் செய்கிறார்கள். அப்படி இறைவேண்டுதல் செய்வது அது தவறான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அருள் அனைவருக்கும் பொதுவானது. அந்த கடவுளுடைய கிருபையை நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாது. ஆண்டவருடைய கிருபை அனைவருக்கும் பொதுவானது என்ற அந்த சிந்தனை ஆண்டவருடைய வசனம் நமக்கு கற்றுத்தருகின்றது. மூன்றாவதாக ஆண்டவருடைய வார்த்தை அறைகூவல் தருகிறது. The word of God challenges us. The challenging word of God. ஆண்டவருடைய வார்த்தை அது அறைகூவல் தருகின்றது. The empowering word of God. The enlightening word of God. And God's word will challenge us. The challenge word of God. இதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி யோவான் நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 6, 8 ஆகிய வசனங்களை நான் தெரிவு செய்திருக்கிறேன். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. இட்ஸ் a fascinating story. இயேசு எருசலேமுக்கு வருகின்றார். இயேசு எருசலேமுக்கு வரும்போதெல்லாம் எருசலேமிலே கலக்கம் உருவாகிறது. இயேசு பிறந்தபோது ஏரோது கலங்கினான், எருசலேமும் கலங்கிற்று. ஓசன்னா பவனியோடு இயேசு எருசலேமுக்கு வரும்போது எருசலேம் கலங்கிற்று. இயேசு எப்போதெல்லாம் எருசலேமுக்கு வருகிறாரோ எருசலேம் கலங்கிற்று என்பதை பார்க்கிறோம். இங்கேயும் ஒரு கலக்கம். இந்த பகுதி மிக ஃபெமிலியர். இட்ஸ் a familiar passage. அதிகமாக நாம் அருளுரைகளை கேட்ட ஒரு பகுதி. பெதஸ்தா குளத்தங்கரையிலே இயேசு வருகிறார். அங்கே ஒரு மனிதன் 38 ஆண்டுகளாக தன்னுடைய வாழ்விற்காக போராடி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இந்த மனிதனுடைய சுகமாகுதலை பல வேளைகளில் நாம் அற்புதங்களின் வரிசையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அற்புதங்களின் வரிசைகளில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அற்புதம் செய்வார், அது பெரிய செய்தி அல்ல. ஏனென்றால் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், அவர் அற்புதம் செய்ய முடியும். அவர் அற்புதம் செய்வதனால் அவர் ஆண்டவர். எனவே
we don't have to make big the miracles of God. கடவுளுடைய அற்புதங்களை நாம் பெருசாக பேச வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். ஆனால் அந்த அற்புதங்களில் ஆண்டவர் எதை சொல்ல வருகிறார் என்பதைத்தான் பல வேளைகளில் நாம் உணர்ந்து கொள்வதில்லை. miracles of tools of social change. ஆண்டவர் அற்புதங்களின் வழியாக அநேக காரியங்களை அவர் போதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த அற்புதத்தை இயேசு ஓய்வு நாளில் செய்கிறார். ஏன் அநேக அற்புதங்களை இயேசு ஓய்வு நாளிலே செய்தார் என்று நாம் படிக்கின்றோம். ஏனென்றால் ஓய்வு நாளை பற்றி கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு கட்டளை, உன் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஆனால் யூதர்கள் இந்த ஒரே ஒரு கட்டளைக்கு 39 உபக்கட்டளைகளை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். அதனுடைய பெயர்தான் மிஷ்னா. இந்த மிஷ்னா என்பது 39 உபக்கட்டளைகளை கொண்ட ஒரு பகுதி. ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஒருமுறை சீடர்கள் வயல்வெளியே வரும்போது கதிர் கொய்து சாப்பிட்டார்கள் என்ற ஒரு செய்தியை இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் செய்த தவறு கதிர்களை கொய்தது அல்ல. அது செய்யலாம், ஓய்வு நாளில் அந்த கதிர்களை கொய்யலாம், அதையும் சாப்பிடலாம். ஆனால் அவர்கள் செய்த தவறு என்னவென்றால் அந்த நெல் மணிகளை கையிலே வைத்து அந்த உமியை போக்கிவிட்டார்கள். அது வேலை ஒன்றை உருவாக்கி விட்டார்கள். எனவே அந்த அளவிற்கு கடினமான சட்டதிட்டங்களை வைத்திருந்த அந்த நாட்களில் ஓய்வு நாளில் இயேசு இந்த அற்புதத்தை அவர் செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அற்புதங்களின் வரிசையில் சொல்லப்படுவதை விட அதன் வழியாக ஆண்டவர் ஒரு பெரிய செய்தியை சொல்ல வருகின்றார். 38 ஆண்டுகளாக இருந்த அந்த மனிதனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமடைய விரும்புகிறாயா? அப்படி என்றால் இந்த மனிதன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாண்டவரே, நான் சுகமடைய விரும்புகிறேன். ஆனால் இந்த மனிதன் அதை விட்டு சொல்லுகிறான், நான் பல ஆண்டுகள் இங்கே இருப்பதற்கு காரணம் நான் இறங்க முடியவில்லை, குளம் கலக்கப்படும் போது இறங்க முடியவில்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் முன் வரவில்லை. எனவே 38 ஆண்டுகளாக நான் இந்த பெதஸ்தா குளத்தங்கரையில் இருப்பதற்கு காரணம் என்னுடைய இயலாமை மட்டுமல்ல ஆண்டவரே, என்னை சுற்றி ஒரு பாவ சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு மனிதாபிமானமற்ற சமூகம் என்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறது, எனக்கு உதவி செய்ய முன்வராத ஒரு சமூகம் என்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே 38 ஆண்டுகளாக நான் இங்கே இருப்பதற்கு காரணம் ஒரு பாவ சமூகத்தின் பிரதிபலிப்பு. இட்ஸ் a manifestation of a sinful community around me. அதனால் தான் 38 ஆண்டுகளாக நான் இங்கே இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஆண்டவருடைய வார்த்தை, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இது சாதாரணமான வார்த்தை அல்ல. யூதர்களுடைய சிந்தனையின்படி கழுவுவதின் வழியாகத்தான் சுகம் உண்டு. இயேசு நிச்சயமாக இந்த குளத்தை கலக்கி அந்த மனிதனை இறக்கிவிட்டு சுகம் கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர் செய்யவில்லை. மாற்று வழி. 38 ஆண்டுகளாக உன்னை கண்டுகொள்ளாத ஒரு சமூகம் எதிர்பார்த்த அந்த நிலையில் அல்ல, நீ மாற்று வழியில் செல். ஆண்டவருடைய வார்த்தை மாற்று வழியை ஏற்படுத்துகிறது. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஆண்டவருடைய வார்த்தை அறைகூவல் விடுகிறது. மாற்று வழி. குளம் கலக்கப்படுவதன் வழியாகத்தான் சுகம் உண்டு என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற அந்த சமூகத்தின் முன் அந்த மனிதனுக்கு சொல்லுகிறார், நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. the other direction. இந்த மனிதன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிறான். 38 ஆண்டுகளாக தன்னை சுமந்த படுக்கையை இப்போது இவன் சுமந்து கொண்டு நடக்கிறான். அப்போதுதான் அதுவரை கண்டுகொள்ளாத சமூகம் எப்படி இந்த மனிதன் சுகம் பெற்றான் என்று கேட்கிறது. அதுவரை கண்டுகொள்ளாத ஒரு சமூகம், பாவ சமூகம், இந்த மனிதன் சுகம் பெற்ற போது கேட்கிறது, யார் சுகம் அளித்தது? அடுத்த நாள் பாருங்க, அடுத்த பகுதியை தொடர்ந்து படியுங்கள். இந்த மனிதன் ஜெப ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறான்.
இந்த மனிதன் ஜெபாலயத்தில் அமர்ந்திருக்கும் போது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ போ, இனி பாவம் செய்யாதே. உடனடியாக நாம் என்ன நினைக்கிறோன்னா, இந்த மனிதன் 38 ஆண்டுகளாக இந்த பெதஸ்தா குளத்தங்கரையில் காத்திருந்ததற்கு காரணம் இந்த மனிதனுடைய பாவம். இந்த மனிதன் முடக்குவாதத்தினால் கஷ்டப்பட்டதற்கு காரணம் பாவம். சிக்னஸ் அண்ட் சின். பாவத்திற்கும் சுகவீனத்திற்கும் தொடர்பு இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அந்த சிந்தனையை ஆண்டவர் இங்கே மாற்றுகிறார். ஒருவேளை பல வேளைகளில் இன்றைக்கு நாமும் இந்த சிந்தனையைத்தான் நாம் வைத்திருக்கிறோம். சிக்னஸ் இஸ் டியூ டு சின். ஒருவேளை சுகவீனம் பாவத்தின் விளைவாக இருந்தால் நம்மில் எத்தனை பேர் சுகமாக இருப்போம் என்ற வினாவை, அந்த கடினமான வினாவை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். நம்மில் எத்தனை பேர் சுகமாக இருக்க முடியும்? கடினமான கேள்வி அதில் மறைந்திருக்கிறது. அப்படி என்றால் ஏன் இனி பாவம் செய்யாதே என்று இயேசு ஏன் சொன்னார் என்றால், 38 ஆண்டுகளாக உன்னை கண்டுகொள்ளாத ஒரு பாவ சமூகம் உன்னை சுற்றி வாழ்ந்ததே, அந்த சமூகம் செய்த பாவத்தை நீ செய்யாதே. நீ இருக்க வேண்டிய இடம் தொழுகை கூடம் அல்ல, ஜெபாலயம் அல்ல, பெதஸ்தா குளத்தங்கரையிலே சென்று அங்கே இருக்கின்ற அந்த மனிதர்களுக்கு உதவி செய். உன்னை கண்டுகொள்ள சமூகம் செய்த அந்த பாவத்தை இனி நீ செய்யாதே, நீ போய் அந்த மக்களுக்கு உதவி செய் என்று சொல்லுகின்ற அந்த செய்தியை சொல்லுகின்றது ஆண்டவருடைய வார்த்தை. ஆற்றல் படுத்துகிறது. ஆண்டவருடைய வார்த்தை அறிவு புகட்டுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை அறைகூவல் விடுக்கிறது. நீ பாவம் செய்யாதே என்று சொல்லும்போது அந்த பெதஸ்தா குளத்தங்கரையிலே சென்று வாழ்விழந்த மக்களுக்கு நீ வாழ்வு கொடுக்கின்ற பணியை செய் என்று சொல்லுகின்ற அந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை இன்றும் நம்மை ஆற்றல் படுத்துகிறது. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் விருதாவாக செல்லாது. அது இட் எம்பவர்ஸ் அஸ். ஆண்டவருடைய வார்த்தை it enlightens us and it challenges us. நம்முடைய வாழ்வில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அனுதினமும் கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்வின் விரக்தி நேரங்களில் அது நம்மை ஆற்றல் படுத்துகிறது. அறியாமை காலங்களில் அறிவு தருகின்றது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அறைகூவல் தருகின்றது. அந்த வார்த்தையை, அந்த தேனிலும் இனிமையான வார்த்தையை நாம் கற்று ஆற்றல் பெற்றவர்களாக, அறிவு பெற்றவர்களாக, அறைகூவல் பெற்றவர்களாக ஆண்டவருக்கு சான்றாக வாழ்வோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எவ்வளவு ஆற்றல் நிறைந்த வார்த்தை. வாழ்விலே விரக்தியோடு போதும் ஆண்டவரே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன எலியாவை ஆற்றல் படுத்திய வார்த்தை. நான் உயிரோடு இருப்பதை பார்க்கிலும் சாவதே நல்லது என்று சொன்ன எலியாவை என்ற யோனாவை அறிவு புகட்டிய வார்த்தை. இனி நீ பாவம் செய்யாதே என்று அறைகூவல் விடுத்த வார்த்தை. அந்த வார்த்தை இன்று எங்களோடு பேசட்டும் ஆண்டவரே. பலவிதமான சூழல்களிலே நாங்கள் தடுமாறிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும். எங்களுடைய விசுவாச வாழ்விற்கு உம்முடைய வார்த்தை ஆதாரமாக இருக்கிறது. அந்த ஆதாரமான அந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் ஆழமாக கற்றுக்கொள்ளவும், அது எங்கள் வாழ்வை ஆற்றல் படுத்துகிறதாக, அறிவு புகட்டுகிறதாக, அது எங்களுக்கு அறைகூவல் விடுக்கின்ற ஒன்றாக மாறட்டும் ஆண்டவரே. இந்த திருச்சபை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாரும். இந்த திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த இரவு நேரத்தில் விரக்தியோடு, வாழ்விலே பலவிதமான புரிந்து கொள்ளுதலில் கடினங்களோடு அமர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை ஆண்டவர் ஏற்றருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஆற்றல் பெறட்டும் ஆண்டவரே.
இந்த திருச்சபையை வழிநடத்தி செல்லுகின்ற ஆயர், உடன் ஆயர், அவருடைய குடும்பங்கள், இந்த திருச்சபையின் பொறுப்பாளர்கள் அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த 31 ஆண்டுகளாக இந்த திருச்சபையை வழிநடத்தி வந்த ஆண்டவர் இன்னமும் வரும் நாட்களிலே இந்த திருச்சபையை ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்தும். மீட்பர் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென்.